ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து ஃபுல் வந்து ஃபைட் மூடில் வந்து இறங்கிட்டாருங்க. எதுக்காகடா வந்து ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம மல்லியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா கிட்ட வந்து என்னாலலாம் வந்து மல்லியை விட்டுட்டு வந்து இருக்க முடியாது. வாங்க டாடா வந்து முதல்லே வந்து போயிட்டு வந்து நம்ம மல்லியம்மா வந்து கூட்டிகிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் மறுபடியும் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து கிளம்பும்போது யோசிக்கிறாரு. மல்லி இல்லைனா வந்து வெண்பா இல்லை, வெண்பா இல்லைனா மல்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருது அவருக்கு. உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேராக காரை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விட்டுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விடுறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே வந்து மல்லியை வந்து செம போடு வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே முட்டிக்கு முட்டி வந்து தட்டிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளை வந்துட்டு சொல்றி உனக்கு என்னடி? எதுக்காக வந்து திருடிட்டு வந்த? என்ன விஷயத்துக்காக திருடிட்டு வந்த? எந்த தீவிரவாத கும்பலை வந்து சேர்ந்தவ நீ? எதுக்காக வந்து இந்த சிலையை வந்து திருடிட்டு வந்த? எவ்வளோக்காக வந்து விற்கிறதுக்காக வந்து இந்த சிலையை வந்து திருடிட்டு வந்த? அப்படி இல்லாத பொல்லாத சம்மந்தமே இல்லாத கேள்வியெல்லாம் வந்து மல்லியை பார்த்து வந்து கேட்கறதுக்கு வந்து அந்த மேடம்க்கு வந்து எப்படி தான் வந்து மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. என்னதான் இருந்தாலும் வந்து அவங்களுடைய கடமையை வந்து அவங்க வந்து செஞ்சு தான் ஆகணும். ஆமாம், ஒரு சிலை வந்து இல்லை காணாமல் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து யார் பேக்கில் வந்து சிலை இருந்ததோ அவங்கள தான் வந்து பிடிச்சி வந்து கேட்க முடியும். அது மாதிரி தான் வந்து அந்த போலீஸ் மேடமும் வந்து கரெக்டாக வந்து கேட்டுட்ருக்காங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு, ஐயோ மேடம், எனக்கு வந்து தெரியவே தெரியாது மேடம். நான் வந்து அந்த சிலைய வந்து எடுக்கவே இல்ல. அந்த சிலை வந்து எப்படி வந்ததுன்னு கூட எனக்கு வந்து தெரில. அந்த சிலை இருந்ததே அந்த கோயில்ல வந்து நான் வந்து பார்க்க கிடையாது. எனக்கும் அந்த சிலைக்கும் வந்து என்ன சம்மந்தம்? எங்கள் ஃபேமிலிக்கும் அந்த சிலைக்குமே வந்து ஒரு சம்மந்தமும் கிடையாது. எங்களுடைய ஃபேமிலி கோயில் அது. அந்த கோயில்ல வந்து நாங்க போயிட்டு எதுக்கு வந்து திருட போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து மல்லியை வந்து சும்மாவே வந்து விடலைங்க. போட்டு அடின்னு அடித்து வந்து காயப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன அடித்தாலையும், சார் இவ என்ன அடித்தாலையும் வந்து வேலைக்கு ஆகலை. இவ வந்து ஒரு வார்த்தையும் வந்து சொல்ல நான் எடுக்கலன்னு மட்டும்தான் சொல்கிறா. அப்போ வேறு யாரோ வந்து இதில் வந்து சம்மந்தம் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து நம்ம போலீஸ்க்கே வந்து சந்தேகம் வந்து வந்துடுதுங்க. சரி, இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து டீப் விசாரணையாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸு வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்கப்புக்குள்ளே நம்ம மல்லியை வந்து அடித்து துவைச்சி காய போட்டு வச்சுருந்ததை நம்ம விஜய் வந்து பார்க்குறாருங்க. பார்த்த உடனே வந்து விஜய்க்கு வந்து என்ன ஆகும்? கோபம் தாங்க வரும். என்ன கோபம் வருது? அந்த இடத்துல வந்து போலீஸேவே வந்து அடிக்கிறதுக்கு வந்து போயிட்டாங்க. உங்களுக்கு யாருங்க சார் ரைட்ஸ் வச்சுது? அவங்கள வந்து அடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது? எதுக்காக நீங்கள் வந்து ஒரு பொம்பளையை வந்து போட்டு இப்படியே வந்து அடிச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி மேலே வந்து கேள்வி வந்து கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் அது என் பொண்டாட்டியை வந்து என் கண்ணு முன்னாடியே வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிகிட்டு வந்து எங்களுடைய குடும்பம் கௌரவம் வந்து என்ன ஆகுறது? எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணீங்க? யாரும் வந்து இது வந்து வேணும்னே வந்து பண்ண சதித்திட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து போலீஸையே வந்து அடிக்கிறதுக்கு போயிட்டாருங்க. உடனே வந்து விஜயையும் வந்து தூக்கி வந்து உள்ளே போடுறதுக்கு தான் வந்து பார்த்தாங்க. அதுக்குள்ளே வந்து ராஜேஸ்வரி வந்துட்டு, என்னடா விஜய் இங்கே வந்து சத்தம் போட்டுட்ருக்க? தப்பு பண்ணவங்க வந்து தண்டனையை வந்து அனுபவிச்சு தாண்டா ஆகணும். அவள் தான் வந்து எப்படியும் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பா. அது வந்து ஏற்கனவே வந்து உனக்கே வந்து நல்லா வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் உன் ஸ்கூலில் வந்து உன்னை அசிங்கப்படுத்தினது, கோயிலில் வந்து உன்னை அசிங்கப்படுத்தினது, எல்லா இடத்துலையும் வந்து உன்னை வந்து அசிங்கப்படுத்தியிருக்கா. அது மாதிரி வந்து இதுலேயும் வந்து அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பா போல். அதை வந்து நம்ம பேக்கில் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ்க்கு வந்து எப்படியோ வந்து விஷயம் தெரிஞ்சு அதை வந்து அவள் பேக்கில் இருக்கும்போதே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான்டா உண்மை. நீ வந்து எதுக்காகடா இவளுக்காக வந்து சண்டை போட்டுட்ருக்க? அக்கா, நீ சும்மா இருக்கா? தேவையில்லாமல் வந்து எல்லாத்தையும் வந்து குழப்பி விட்டு எப்படியோ வந்து தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு செம்ம கடுப்பாயிடுறாருங்க. சரி, இந்த கடுப்பான இதுலேயே வந்து விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ வந்து நம்ம மல்லியை வந்து காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு தான் வந்து போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய நம்பிக்கை. விஜய் வந்து காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரான்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.